2000 ரூபாய் மின் கட்டணம் வழக்கமாக வரும் என்றால் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் மின் கட்டணம் இந்த மாதம் வந்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்னிறுத்தினது மின்சார வாரியத்திடம் கவனத்தை பெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாக மின்சார வாரியத்துறையுடைய தலைவர் அருண் ராய் ஒரு இன்டர்னல் சர்க்குலர், அதாவது சுற்றறிக்கையை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு வழங்குகிறார். அதுல நிர்வாக ரீதியில 3.70 லட்சம் குடும்பத்தினருக்கு இந்த கூடுதல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கத்தை காட்டிலும் இத்தகைய மாறுதல்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு என்ன சூழல், என்ன காரணத்தினால அந்த மின்சார பயன்பாடு தொடர்பாக மாறுதல்களும் அதேபோல் இந்த கட்டணம் தொடர்பான மாறுதல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விசாரணையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளார விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுகிறார். குறிப்பா மின்சார வாரியத்தை பொறுத்தமட்டில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகாக முதல்ல மின்வெட்டு ஏற்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பொதுமக்கள் பலருக்கும் ஷாக் கொடுக்கிற அளவுக்கு மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த குளறுபடிகள் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த நுகர்வோர்கள் மின்கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா கடந்த ஆண்டே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் மின் நுகர்வோர்களுக்கு அவர்களுடைய மாதாந்திர அந்த மின் கட்டணத்தில் பல்வேறு மாறுதல்கள் இருப்பதாக புகார்கள் என்பது கடந்த காலங்கள் எல்லாம் வந்திருந்தது. இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தற்போது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இது போன்ற புகார்களை வழங்கியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே சமயம் இந்த இன்டர்னல் சர்க்குலர் தொடர்பா அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார். குறிப்பாக இது வழக்கமான ஒன்றுதான். வருடந்தோறுமே இது போன்ற ஏதேனும் மாறுதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் துறை வாரியாக அது பகுப்பாய்வு செய்யப்படும், ஆய்வு செய்யப்படும். அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட சுற்றறிக்கை தான் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் தரப்புல அதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நுகர்வோர்களுக்கு அந்த கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான முடிவுகள் தற்போது எட்டப்படவில்லை. விரிவான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு 7ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மின் கட்டணம் மாறுதல்கள் என்பது இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்க இருக்கிற இபில இருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்அப்ல நேற்று இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் என்ன இருக்கு அப்படின்னு ரொட்டீனா தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்றது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர் யாரோ வாட்ஸ்அப்ல கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணாம் தான் சொல்லி அதுல 3,70,000 பேருக்கு நம்ம இப்ப ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இல்ல ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஒரு வாரத்துல இந்த ஹைப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ரொட்டீன் செக்அப்ல எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி. இதனிடையே பார்த்தோம்னா சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறையுடைய அதிகாரிகள், மண்டல வாரியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் வருவாய் ஆய்வு குழுவினர் என பலரும் வீடு வீடாக சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வராங்க. எந்தெந்த பகுதிகளில் அந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறதோ அந்த இடங்களில் நேரில் சென்று என்ன காரணம், உண்மையிலே மீட்டர் ரீடிங்ல ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, என்ன சூழல் என்பதை ஆராய்ந்து விரிவான அறிக்கையை தினந்தோறுமே மாலை 5 மணிக்கு மின்சார தலைமை அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. முழுமையான அறிக்கை 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. 7ஆம் தேதிக்கு பிறகாக மின்சார நுகர்வோர்கள் தங்களுடைய அந்த மின் கட்டணத்தை செலுத்திக் கொள்ளலாம் என்பதையும் மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.